பௌர்ணமியில் அண்ணாமலையாரை சிம்பிளாக எப்படி 1 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணலான்ட்டு உங்களுக்கு இந்த சொல்கிறேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா பௌர்ணமி டேஸில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். 1 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 50 ருபீஸ் டோக்கன் இருக்குங்களா, அது வழியாக வந்துருங்க. ராஜகோபுரத்தாண்ட அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது பொது தரிசனம் ஃபுல் கூட்டம் இருக்கும். அதில் போனீங்கன்னா 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்தாண்ட இந்த 50 ருபீஸ் டோக்கன் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக க்யூவில் வந்துருங்க. வந்துட்டு இது வழியாக தான் உள்ளே நுழையணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நுழைஞ்சி நம்ம போனோம்னா அங்கே ஒரு எத்தனை கவுண்டர் எடுப்பாங்க, 50 ரூபா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் நம்ம தரிசனம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 4:30 மணி இருக்கும். நான் உங்களுக்கு டைம் வாட்சில் காட்டுறேன். ஒரு 4 மணி தான் இருக்கும். கரெக்டாக உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 4:10 தான் ஆகுது. ஃப்ரீயாக அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மெயின் நந்தி இருக்கு இல்லைங்களா, பிரதோஷ காலத்தில் இங்கே இருக்கிற நந்திக்கு தான் வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற நந்தியை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அப்படியே முன்னேறி போகலாம். இப்போ இங்கே தான் 50 ரூபாய் டிக்கெட் என்ட்ரி ஆகுது. இங்கே உள்ளே போனோடனே பௌர்ணமின்னு நிறைய கிரிவலம் சுற்றிட்டு வராங்கன்றதுனால நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டிலும் பிஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க எனர்ஜிக்காக. பரவாயில்ல, கோயில் நிர்வாகம் சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறத 50 ரூபாய் டிக்கெட் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருந்தால் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க வேண்டாம். நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே வந்து கார்த்திகை மாதம் இப்போ தீபம் ஏற்றுறாங்களே, அதுக்கு வந்து நெய் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்சது நானும் நெய் வாங்கி கொடுத்துட்டேன் கோயிலுக்கு. இங்கே வந்து தனி கவுண்டரே இருக்குது. டொனேஷன் பண்ணுறவங்க டொனேஷன் பண்ணலாம். மலைக்கு வந்து சாமிக்கு நெய் வாங்கி கொடுக்குறவங்க இந்த இடத்துல வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச நீங்களும் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அண்ணாமலை பிரசாதம் வந்து லட்டு அதர்சம் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம காசு கொடுத்தோம் வாங்கி சாப்பிட்லாம். சப்போஸ் முடியாதவங்களுக்கு இலவசமாக கோயில் நிர்வாகம் சார்பாக வெளியே வந்து ஒரு லட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலையார் லட்டுன்னுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க நம்ம வெளியே வர்ற இடத்தாண்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே அம்மணியம்மன் மண்டபத்து வெளியே விட்டுருவாங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 1 ஹவரில் சிம்பிளாக அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிடலாம். நீங்கள் 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஒரு 4 மணி டைமில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய க்ரௌட் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் ஈஸியாக சாமி பார்த்துட்டு கடகடான்னு வெளியே வந்துடலாம். முடிஞ்ச இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அந்த டைமில் போய் யூஸ் பண்ணிக்கட்டும். அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு கூட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் கிரிவலம் வந்து நைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 4 மணிக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாமியை பார்த்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு போகிற க்யூ கூட கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திகை மாதம் வந்து அண்ணாமலையார் கோயிலில் வந்து 10 நாள் உற்சவம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் பயங்கர விசேஷமாக இருக்குது. அதில் ஒரு நாள் உற்சவம் வந்து சாமி வந்து மெயின் மாட வீதிக்கு வருது இல்லைங்களா, அதோட வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. பார்த்திங்கன்னா முருகர், அப்புறம் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், விநாயகர் எல்லாமே வெளியே வந்திருப்பாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி ஈஸியாக அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் 1 ஹவர்லன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த இது கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you on another video. This is again Divi signing off. Bye bye. நன்றி நன்றி நன்றி.